ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகேவா? சோ எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம மெஷர் பண்ணும்போது எரர்ஸ் வரீங்களா, அதுதான் நம்ம இப்போ பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்லயே 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர் அண்ட் கிராஸ் எரர். சோ இப்ப அதை பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் எரர். Systematic error. So systematic error அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் எரர். கான்ஸ்டன்ட் எரர் வந்து இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப ஒரு வெயிட் மிஷின்ல வெயிட் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஆல்ரெடி ஒரு எரர் இருக்கு. என்ன எரர்? நீங்க இனிஷியலா பார்க்கும்போது அங்க ஒரு 2 kgல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அப்ப நீங்க திரும்ப என்ன பண்றீங்க, வந்து வெயிட் பாக்குறீங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுடைய ஆக்சுவல் வெயிட்ல இருந்து ஒரு 2 kg எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிருக்கும் தானே. சோ அது அந்த 2 kg வந்து எரர் தானே. சோ அது என்ன எரர்? சிஸ்டமேட்டிக் எரர். அது நீங்க எத்தனை வாட்டி தான் திரும்ப திரும்ப நீங்க வெயிட் பார்த்தாலுமே அந்த 2 kg எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அது திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். இப்படி கான்ஸ்டன்டா வந்துட்டே இருக்கும். இப்படி கான்ஸ்டன்டா வரக்கூடிய எரர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ சிஸ்டமேட்டிக் எரர் என்னது? கான்ஸ்டன்டா வரக்கூடிய எரர். சோ இந்த சிஸ்டமேட்டிக் எரர் வந்து 5 டைப்ஸா டிவைட் ஆகிருக்கு. என்னென்ன அப்படின்னா, first one வந்து instrumental error, procedure error, personal error, external causes நால வரக்கூடிய error, and least count error. இந்த சிஸ்டமேட்டிக் எரர் வந்து 5 டைப்ஸ் தான் இருக்கு. என்னென்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல், ப்ரொசீஜர், பர்சனல், எக்ஸ்டர்னல் காஸ், லீஸ்ட் கவுண்ட், இதனால எல்லாம் வரக்கூடிய எரர்ஸ். சோ அதை பத்தி இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். சோ இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னா என்னன்னா, நம்ம மெஷர் பண்ண எடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கக்கூடிய எரர். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, அந்த வெயிட்டிங் மிஷினை எடுத்தீங்க அப்படின்னா அந்த 2 kg இருக்க தேவையா? இல்ல, நம்மளுக்கு எப்படிதான் இருக்கணும், நம்ம ஏதாவது ஒரு மிஷின் எடுக்கிறோம், அதோட வெயிட் நம்மளோட வெயிட் இல்ல ஏதாவது ரைஸ் இல்ல சுகர் இல்ல எதுக்காவது வெயிட் பாக்குறோம் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் செட்டப் எப்படி இருக்கணும், நம்ம வெயிட் பார்க்க முன்னாடி அது வந்து 0ல இருக்கணும் தானே. பட் அதை விட்டுட்டு இப்ப 50 கிராம் இல்ல 1 kg 2 kg இப்ப வெயிட் பாக்குற மிஷின் எல்லாம் அப்படி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருந்துச்சு, நம்ம வெயிட் பார்க்கும்போது 0ல இல்ல அப்படின்னா என்னது, அதுல ஏதோ ஒரு வேல்யூ காட்டுதுன்னா என்னது, அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கே மிஸ்டேக். சோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். சாரி, நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்டே ஒரு வேல்யூ காட்டுது, ரீடிங் காட்டுது அப்படின்னா அதுதான் என்னது, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல தானே எரர் இருக்கு. அதை நம்ம என்ன சொல்லலாம், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எரர். ப்ரொசீஜர் எரர்னா என்ன, நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ல வரக்கூடிய எரர். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோம். இது ஒரு கேலரி மீட்டரா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, அந்த கலோரி மீட்டர்ல என்ன ஆகுது பண்ணியோம்னா அந்த இன்சுலேஷனை நம்ம ப்ராப்பரா பண்ணல, ப்ராப்பரா செட் பண்ணல, ப்ராப்பரா வைக்கல அப்படின்னா என்ன ஆகும், ரேடியேஷன்ஸ் எல்லாமே லாஸ் ஆகும். சோ மெஷர்மெண்ட் வந்து என்ன ஆகும், எரர்ல தான் கிடைக்கும், தப்பு தப்பான வேல்யூ தான் கிடைக்கும். சோ அது என்ன எரர், ப்ரொசீஜர். நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ல வரக்கூடிய எரர். சோ இப்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா, இப்போ இதா இருக்கு, இதோட லென்த் கண்டுபிடிக்கணும். சோ இதோட லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ரூலர் எடுப்போம் தானே. சோ அந்த ஸ்கேல எப்படி மெஷர் பண்ணுவோம், இங்க இருந்து இங்க வர உள்ள லென்த் மெஷர் பண்ணணும். சோ நம்ம என்ன பண்ணணும், 0ல இருந்து அது எவ்வளவுல இருக்குது அதை வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ அதை விட்டுட்டு நீங்க 1ல இருந்து இதுவரை எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா அது என்னது, தப்பு தானே. சோ அதுதான் என்னது, ப்ரொசீஜர். ப்ரொசீஜர் என்னது, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண என்னது, அது ப்ரொசீஜர். அத ப்ரொசீஜர் நீங்க பண்றது தப்பு. சோ அதுதான் அந்த மாதிரி வரக்கூடிய எரர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொசீஜர் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பர்சனல் எரர். சோ பர்சனல் எரர் அப்படின்னா என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பண்ணக்கூடிய எரர். இப்ப ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு அப்படின்னா அவரோட தனிப்படையா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்னால வரக்கூடிய எரர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சனல் எரர். அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா,
நீங்க ஒரு பெண்டுலம் எடுத்துக்கோங்க. சோ அந்த பெண்டுலத்தை என்ன பண்ணீங்க, ஸ்விங் பண்ண விடுறீங்க. சோ அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் 1 மினிட் டைம்னு வச்சுக்கோங்க. 1 மினிட்ல எவ்வளவு டைம் ஸ்விங் பண்ணுது, இல்ல அந்த ஸ்விங் வந்து எவ்வளவு செகண்ட் போகுது, இப்படி நீங்க தட்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க போயிட்டு இங்க வரும் இல்ல, சோ அது எவ்வளவு நேரத்துல போயிட்டு வருது அப்படிங்கறத நீங்க மெஷர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதை கால்குலேட் பண்ணிருக்கு என்ன, நம்ம வந்து ஸ்டாப் கிளாக்க ஆன் பண்றோம். சோ ஸ்டாப் கிளாக் அதை ஸ்விங் பண்ணும்போது ஸ்டாப் கிளாக்க ஆன் பண்றோம், அது ஸ்டாப் ஆகவும் கரெக்டா ஸ்டாப் கிளாக்கையும் ஆஃப் பண்றோம். சோ நீங்க இந்த ஆன் பண்ணி ஆஃப் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அதை நீங்க ஒருவேளை ரொம்ப அதாவது ஸ்விங் பண்ண முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 1 செகண்ட் இல்ல ஒரு 2 செகண்ட் முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், அது வந்து ஒரு எரர். அது யாருனால வந்து எரர், அந்த ஸ்டார்ட் பண்ண பர்சன்னால வந்து எரர். சோ இல்ல நீங்க ஸ்டாப் பண்ணும்போது ஒனி நேரமே இயர்லியா ஸ்டாப் பண்றீங்க, இல்ல ரொம்ப லேட்டா ஸ்டாப் பண்றீங்க, அதுவுமே என்னது, அந்த இண்டிவிஜுவல் பர்சன் பண்ணக்கூடிய எரர். சோ இந்த மாதிரி வரக்கூடிய எரர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சனல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் காசஸ். ஸோ எக்ஸ்டர்னல் காசஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பண்ணும்போது இப்போ வால்டேஜ் டிராப்ஸ் இருக்கும் இல்ல, வால்டேஜ் ஏர் இறங்கியதுனால வரக்கூடிய எரர், இப்போ எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர்னால, ஹியூமிடிட்டி, ப்ரெஷர்னால, அதனால வரக்கூடிய எரர்ஸ் எல்லாமே எதுல வரனா எக்ஸ்டர்னல் காஸ், நம்ம சுத்தி உள்ள காசஸ்னால வரக்கூடிய எரர். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க தெர்மாமீட்டர் எடுத்துக்கோங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், ஒரு 2 டிகிரி செல்சியஸ் வந்து தெர்மாமீட்டர்ல எக்ஸ்ட்ராவா இருக்கு. அந்த டைம் நீங்க உங்க பாடி டெம்பரேச்சர் நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆக்சுவல் பாடி டெம்பரேச்சர் மேபி 98 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு, ரூம் டெம்பரேச்சரே 2 டிகிரி செல்சியஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அதுவுமே என்ன காட்டும், அதுவுமே தெர்மாமீட்டர்ல காமிக்கும். ஸோ என்ன ஆகும், உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸ்னு காட்டிடும். ஸோ இது என்ன, எதனால அந்த எரர், எக்ஸ்டர்னல் காசஸ் இல்லை. ஏன்னா உங்களை ரூம் டெம்பரேச்சரே ஜாஸ்தியா இருக்கு, அதனால உங்களுடைய நீங்க மெஷர் பண்ணும்போது உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ராவா காட்டுது. ஸோ இது என்னனால, இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். எதனால, நம்மளுடைய தெர்மாமீட்டர்னால, அதாவது எக்ஸ்டர்னல் காசஸ்னால. ஸோ இதே மாதிரி ப்ரெஷர்னால இருக்கலாம், ஹியூமிடிட்டினால இருக்கலாம், அந்த வேரியேஷன்ஸ்னால நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து எரர்ஸ் அக்கர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய எரர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் காசஸ்னால வரக்கூடிய எரர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து லீஸ்ட் கவுண்ட் எரர். ஓகே, லீஸ்ட் கவுண்ட் எரர். லீஸ்ட் கவுண்ட் எரர்னா என்னது, சோ என்ன மெஷர் பண்ணி எடுத்தாலுமே அதுல ஒரு லீஸ்ட் கவுண்ட் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் இதை மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு ஸ்கேல் எடுக்கிறோம், அந்த ஸ்கேல் என்ன இருக்கும், சென்டிமீட்டர் இருக்கும் பிளஸ் மில்லிமீட்டர் இருக்கும் தானே. இப்ப இது 5 சென்டிமீட்டர் இல்ல இதை மில்லிமீட்டர்ல கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 5.1 மில்லிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல இது ஒரு 5.3 மில்லிமீட்டர். சோ இந்த மில்லிமீட்டர் வந்து ரொம்ப லீஸ்ட் கவுண்ட் இல்ல, நம்ம ஸ்கேல் வச்சு இதை மெஷர் பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம், இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன சொல்லுவோம் 5 மில்லிமீட்டர், அந்த ஒன்ன விட்டுருவோம். ஓகேவா, ஏன்னா அது ரொம்ப லீஸ்ட் கவுண்ட். இப்ப நம்ம லீஸ்ட் கவுண்ட் நம்ம எப்படி நம்ம இது கிராஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா, ஹைலி ப்ரீஷியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு மெஷர் பண்ணும்போது இந்த மாதிரி லீஸ்ட் கவுண்ட் எல்லாம் ஆக்யூரேட்டா நமக்கு கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா. சோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிஸ்டமேட்டிக் எரர்ல இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், ப்ரொசீஜர் எரர், பர்சனல் எரர், எக்ஸ்டர்னல் காஸ்ட், லீஸ்ட் கவுண்ட், இது எல்லாமே எங்க வரும், இந்த சிஸ்டமேட்டிக் எரரோட டைப்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ல அடுத்து என்னன்னா ரேண்டம் எரர். சோ ஆல்ரெடி சொன்ன நம்ம எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ல இது வந்து 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன, சிஸ்டமேட்டிக் எரர், நெக்ஸ்ட் ரேண்டம் எரர் அண்ட் கிராஸ் எரர். சோ ரேண்டம் எரர் அப்படின்னா என்னன்னா பர்சனல் எரர். ஓகேவா. பர்சனல் எரர்னு சொல்லுங்க, ஒருத்தங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்னால வரக்கூடிய எரர்ஸ் தான். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்க்ரூ கேஜ் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ கேஜ் எடுத்து ஒரு பிளேஸ்ல வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மெஷர் பண்ணும்போது ஒரு 0.9 மில்லிமீட்டர் அப்படின்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் மெஷர் பண்றோம், அப்போ ஒரு 0.7 மில்லிமீட்டர், நெக்ஸ்ட் 0.8 மில்லிமீட்டர். இந்த மாதிரி ரீடிங்ஸ் வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்ல வருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியில இதுக்கு ஆவரேஜ் எடுப்போம். ஆவரேஜ் எடுத்து என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆக்சுவல் ரீடிங் அப்படின்னு நம்ம இது ப்ரெடிக்ட் பண்ணுவோம். சோ இது எதனால வருது, ரேண்டம் எரர். அதாவது ஒரு பர்சனால ஆக்சுவலி இந்த ஸ்க்ரூ கேஜ் ஒரு ஒயரோட திக்னஸ் ஃபுல்லாவே ஒரே சேம் வேல்யூவா தான் இருக்கும், பட் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த மிஸ்டேக், அதாவது அந்த எரர் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னா,
இந்த மாதிரி நிறைய ரீடிங்ஸ் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சு ஜஸ்ட் நம்ம இந்த எரரை மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம இந்த ரேண்டம் எரரை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம்? ஆவரேஜ் வேல்யூஸ் எடுத்து நம்ம அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம், எரரை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிராஸ் எரர். சோ கிராஸ் எரர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய கேர்லெஸ்னால வரக்கூடிய எரர். இப்போ ஒரு சர்டன் பர்சன் வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்றாங்க, ஒரு திங்ஸ் ஏதாவது மெஷர் பண்றாரு அப்படின்னா அதுல வந்து அவருடைய கேர்லெஸ்னால, இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு ரீடிங் எடுக்கிறீங்க. அந்த ரீடிங் எடுக்கும்போது அது வந்து 50 kg தான் இருக்கு. ஓகேவா? ரீடிங் வந்து 50 kg காமிக்குது. பட் உங்களுடைய கேர்லெஸ்னால நீங்க அதை எப்படி நோட் பண்றீங்க? 500 kg. சோ இவ்வளவு வேரியேஷன்ஸ் இல்ல. சோ இது வந்து தப்பு தானே? அது எதனால வந்தது? நம்ம வந்து கேர்லெஸ்ஸோட ரீட் பண்ணனால வந்த மிஸ்டேக்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு செட்டப், அதாவது இப்ப நீங்க வெயிட் பாக்குற மிஷினே எடுத்துக்கோங்க. வெயிட் பார்க்கும்போது இனிஷியல் ஸ்டேஜ்ல 0வா இருக்கலாம். 0வா இல்லாம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ ஒரு 2 kg இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்னது? இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னு சொல்லலாம். சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எப்படி என்ன பண்ணிக்கலாம்? அதை ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணி 0க்கு செட் பண்ணணும். 0க்கு செட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட்ட பார்க்கணும். சோ அப்போ அந்த மாதிரி நம்ம 0வை செட் பண்ணாம சும்மா வந்து மெஷர் பண்ணி ஏதோ கிடைக்கிற ரீடிங் எடுத்து அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எங்க வரும்னா கிராஸ் எரர். சோ நம்ம கிராஸ் எரரை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம்? நம்மளோட கேர்ஃபுல்லா நம்ம அந்த ஃபோக்கஸ் எல்லாம் கரெக்டா இருந்து நம்ம கேர்ஃபுல்லா நம்ம மெஷர் பண்ணது மூலமா கிராஸ் எரரை ஓவர் கம் பண்ணலாம். ஓகேவா? சோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.